திருவள்ளூரில் பிசியோதெரபி படித்தவர் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோயாளிகளின் உயிருடன் விளையாடியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? எங்களுக்கு தெரியும் என்னன்னு நீங்க எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எப்படி நீங்க அனஸ்தீசியா கொடுக்கலாம்? நீங்க எப்படி மருத்துவர் ஊசி போடலாம்? ஏதோ சின்ன பையன் அவங்க என்ன ஆச்சுன்னா யார் பொறுப்பு? தன்னை MBBS டாக்டர் என நினைத்துக் கொண்டு நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டவர் உண்மை அம்பலமானதும் கிளினிக்கை பூட்டிவிட்டு ஓடிய காட்சிதான் இது. டாக்டரே இல்லப்பா, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அரசு அங்கீகாரம் பெற்றது என கொட்டை எழுத்தில் எழுதி வைத்து கல்லா கட்டி வந்த கிளினிக்கிற்கு அதிகாரிகள் சீல் வைத்ததன் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அணைக்கட்டுச்சேரி பகுதியில் MNT எனும் பெயரில் மெடிக்கல் ஒன்று செயல்பட்டு வந்தது. MD பார்மா படித்த சார்லஸ் என்பவர் தனது வீட்டை ஒட்டியே இந்த மெடிக்கல் ஷாப்பை நடத்தி வந்துள்ளார். அதன் அருகிலேயே கிளினிக்கும் நடத்தி வந்துள்ளார். இந்த கிளினிக்கில் காலை மற்றும் மாலை நேரங்களில் MBBS டாக்டர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கட் என்பவர் தோள்பட்டை வலி காரணமாக கிளினிக்கிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த சார்லஸின் மனைவி ஞானம்மாள் என்பவர் வலி நிவாரணி மருந்தை ஊசி மூலமாக செலுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து சென்ற வெங்கட்டிற்கு சிறிது நேரத்தில் வியர்த்து படபடப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மயக்கமடைந்து சரிந்து விழுந்துள்ளார். அதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே அவரை மீட்டு வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தவறான மருந்து கொடுத்ததாக கூறியுள்ளனர். அதனை கேட்டு ஆடிப்போன வெங்கட்டின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் MNT கிளினிக்கிற்கு ஆவேசமாக சென்றுள்ளனர். அங்கு சென்றதும் வெங்கட்டிற்கு தவறான மருந்து கொடுக்கப்பட்டது தொடர்பாக மருத்துவர் ஞானம்மாளிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் முறையாக பதிலளிக்காமல் அலட்சியமாக பேசியுள்ளார். அது அவர்களை மேலும் கோபப்படுத்தியதால் ஞானம்மாளிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அத்துடன் அங்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளிடம் அவர் போலி மருத்துவர் என கூறி தங்களது ஆதங்கத்தை கொட்டியுள்ளனர். எப்படி நீங்க அனஸ்தீசியா கொடுக்கலாம்? நீங்க எப்படி மருத்துவர் ஊசி போடலாம்? ஏதோ சின்ன பையன் அவங்க என்ன ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஒரே இல்லை இல்லைப்பா, நீ என்ன பண்ணாங்க மட்டும் சொல்லுப்பா. என்ன பண்ணாங்க மட்டும் எது கூட்டணும்னு சொல்லுப்பா. அவங்க டாக்டரே இல்லைப்பா, நாளைக்கு தான் விவகாரம் எல்லை மீறுவதை உணர்ந்த ஞானம்மாள் அவசரமாக கிளினிக்கை பூட்டிவிட்டு வீட்டிற்கு நடையை கட்டியுள்ளார். இதனையடுத்து தவறான சிகிச்சை அளித்தது குறித்து பட்டாபிராம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே அங்கு விரைந்து வந்த போலீசார் மருத்துவர் ஞானம்மாளிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து மருத்துவ கவுன்சிலுக்கும் தகவல் தெரிவித்தனர். புகாரின் அடிப்படையில் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் அம்பிகா அதிகாரிகளுடன் அங்கு வந்தார். பின்னர் MNT கிளினிக்கில் இருந்து மருந்து மாத்திரை உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ஞானம்மாள் பிசியோதெரபி மட்டுமே படித்தது அம்பலமானது. ஆனால் அவர் MBBS படித்த டாக்டர் போன்று ஆங்கில மருத்துவமான அலோபதி மருத்துவம் பார்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் வழக்கமாக கிளினிக்கிற்கு வரும் பெண் மருத்துவர் இல்லாத நேரத்தில் ஞானம்மாள் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதனால் MNT கிளினிக்கை மூடி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அத்துடன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக பட்டாபிராம் போலீசாருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். பிசியோதெரபி படித்தவர்கள் அலோபதி மருத்துவம் பார்க்க முடியாது. ஆனால் ஞானம்மாள் 7 ஆண்டுகளாக கிளினிக் நடத்தி நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதனை அறிந்து
அவரிடம் சிகிச்சை பெற்றவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக பிசியோதெரபிஸ்ட் ஞானம்மாள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா, அரசு அங்கீகாரம் பெற்றது என்று போர்டு வைத்துள்ள அவரது கிளினிக்கிற்கு நிரந்தரமாக மூடுவிழா நடத்தப்படுமா?